வணக்கம். வணக்கம். கோட் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 நாள், இன்னைக்கு 4வது நாள் போய்கிட்டு இருக்கு. பல க்ரௌட்ஸ் வந்து படங்கள் கூட்டமாக வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் திரையரங்கெல்லாம் போட்டிருந்தீங்க, பார்த்தோம். ஆமாம், 498 பேர் பார்த்துருந்தாங்க. அதுலேயுமே பல விமர்சனங்கள் வந்து வச்சாங்க. ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் நல்லாவே இல்லை, நீங்கள் நல்லா இருக்குன்னு நல்லா ப்ரோ பெட்டிக்கிட்டியா அப்படிலாம் வரல. ஆனால் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம கொஞ்சம் டீகோடிங்காக பேசுவோமே. எது ஒர்க் ஆச்சு, எது ஒர்க் ஆகலை, அது ஒரு ரிவ்யூ. அது வந்து எனக்கு தியேட்டர்ல ஒர்க் ஆன விஷயங்கள். இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதுவும் இல்லாமல் அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ நமக்கு தியேட்டராக ஒர்க் ஆகிருக்கு, பட் படமாக என்ன அப்படின்ற விஷயத்த பேசலாம் அப்படின்ற விஷயம் தான் இந்த கான்செப்ட். பார்க்கலாம், பேசும்போது இதெல்லாம் ரிலேட் ஆகலை அப்படின்ற விஷயங்கள். கண்டிப்பா அது ஸ்பாயிலர் எல்லாம் பண்ணவே முடியாது. இல்ல என்ன வெங்கட் பிரபுவே இன்டர்வியூ உட்காந்து அதான் பேசிட்டு இருக்காரு. இல்ல நம்ம இன்டர்வியூ நம்ம சொல்லி ஆகணும். ஆடியன்ஸுக்கு பார்க்கறது 100 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணுன்னு வச்சுக்கலாமா? நம்ம டீகோடிங்லாம் போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், சயின்ஸ் ஃபிக்ஷனு அப்புறம் டைம் லூப் என்னென்னமோ சொல்லி வச்சிருப்போம். கடைசியில் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி போச்சு. என்னடி இது இந்த 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 கதைக்கா நான் வந்து இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயமா அவங்க கரெக்டா மிஸ்லீட் பண்ற மாதிரி தான் அந்த போஸ்டர்ஸ்ல இருந்து ட்ரெய்லர் கட் வர எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சரி, ஸோ எல்லாரும் அது நார்மலா அப்படி திங்க் பண்றது என்ன, நம்ம அவங்க ஹைப் ஆகக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. நம்ம அதுலேயே ஹைப் ஆயிருக்கோம், வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் தான் ஆக்வர்டா இருக்கு. சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார், அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இப்போ வெங்கட் பிரபு கொடுக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன், இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றாருன்னா, நான் வந்து பக்கா ஒரு கமர்ஷியலா பண்ணும் தான். அவர் முன்னாடியே அதாங்க சொல்லிருக்காரு, படம் வரதுக்கு முன்னாடியே அதான் சொல்லிருக்காங்க, பக்கா கமர்ஷியல் படமா ட்ரீட் பண்றேன், பழைய ஃபார்முலா தான் அவர் பண்றதா சொல்றாரு. ஈவன் வந்து டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்தை கூட எக்ஸாம்பிளா காட்டுவார். மார்வலே தான் பண்றான். இப்போ நம்ம ரீல்ஸ் பார்த்து அதுன்ட்டு நம்ம அடாப்ட் ஆகி எப்போ ஹை கிடைக்கும் அந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட நிறைய சர்ப்ரைசஸ், கேமியோஸ், ரெஃபரன்சஸ் இதை வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான் சொல்றாரு. அதுக்கு ஜஸ்டிஃபைடான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் கோட்டை. சரி, ரைட்டு. அப்படி ஒரு பக்கம் இருக்க, இப்போ கமர்ஷியல்லே கதை எதிர்பார்க்குறாங்க. நீங்க கமர்ஷியல் கொடுங்க, நீங்க இல்லாஜிக்கலான விஷயங்கள்லாம் வைங்க, ஓகே நாங்க ஏத்துக்கிறோம், பட் கதையா எங்களுக்கு டிஃப்ரெண்டா தேவைப்படுது. வேற மாதிரி இப்ப மங்காத்தா மாதிரி எங்களுக்கு டிஃப்ரெண்டான ஸ்டோரியில இல்ல, டிஃப்ரெண்டான ஸ்டோரினா அப்படி அஜித் சாருக்கு கிடைச்ச ஸ்டோரியில டிஃப்ரெண்ட் சொல்லலாமா? அப்படி வேணா சொல்லலாம். இப்ப இது இந்த மாதிரியான கான்செப்ட்ல விஜய் சார் படங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா? நிறைய நான் பார்த்தேன். இப்போ அஜித்தை வந்து டானு போலீஸ்ன்னு சொல்றீங்களா, ரோல் நிறைய சொல்றீங்க, ரிப்பீட்டடா பண்றாருன்னு. அப்போ விஜயோட லாஸ்ட் 3 மூவி எடுத்து பாருங்க. வாரிசு வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு சண்டை, லியோவும் அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை, இதுவும் அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனைன்ட்டு எதெல்லாம் காமனான ஒரு விஷயமா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. பட் அஜித்துவே வந்து டானு போலீஸ் அப்படி நடிச்சிருந்தாலும் அதில் வெரைட்டி இருக்கு. விஜய் சேதுபதிட்ட ஜுங்கா படம் டைம்ல கேட்டிருப்பாங்க, விக்ரம் மேதாலையும் கேங்ஸ்டர் இதுலையும் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு 100 கேங்ஸ்டர் கூட நடிப்பேன். பட் அதுல என்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கிறதான் மேட்ரு. இவர் அப்பா பிரச்சனையே பண்ணட்டும், பட் இப்படி அப்பா மகன் பிரச்சனை மட்டும் சுருக்கிட முடியாது. எல்லா படத்தையும் வேற வேற ஜான்ரா, வேற இது. வாரிசு மாதிரியே லியோ கிடையாது, லியோ மாதிரியே கோட்டு கிடையாது. அதே நேரத்தில் கதையா வந்து நமக்கு புதுசாக தான் தேவைப்படுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வெற்றி படங்கள்லாம் பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து கதையா நம்ம ஆல்ரெடி கேட்ட படங்கள்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ ராயன் மட்டும் நீங்கள் என்ன தனுஷ் படம் இது வரைக்கும் நடித்த ஒரு கொலாஜான ஒரு கம்பைலேஷன் ஃபிலிம் தான் நீங்கள் சொன்னீங்க, எல்லாருமே அதான் சொன்னாங்க. ஸோ கதையாலாம் நம்ம புதுசாக தேவையில்லை, திரைக்கதையை நம்மளை என்கேஜ் பண்ணுதா, இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ கோட்டு படத்தில் என்ன ஆச்சுன்னா நிறைய ஒர்க் ஆச்சு. அதெல்லாம் வந்து நான் பார்த்த ஸ்க்ரீனில் இல்லை ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது அது தெரியுது நமக்கு எதெல்லாம் ஒர்க் ஆச்சு. நிறைய சஸ்பென்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் ஒர்க் ஆச்சானுங்கிற மாதிரி. பட் இந்த படத்துக்கு ஒரு மங்காத்தா டைமு, துப்பாக்கி டைமில் அந்த ப்ரிவிலேஜ் இல்லையோன்னு தோணுது. இந்த சர்ப்ரைஸ்லாம் வந்து இப்போ டெட்பூல் அண்ட் வொல்வரின் வந்து நிறையா கஷ்டப்பட்டு அவங்க பாதுகாத்து வச்சு ஸ்க்ரீனுக்கு வரும்போது அது அப்பா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபார் ரெஃபரன்ஸா இருக்கட்டும். ஆமா, இப்போ கிறிஸ் எவான்ஸ் நடிக்கிறாருங்கிறது வந்துருச்சு, ஓகேவா? ஆனா அவர் கேப்டன் அமெரிக்காவா தான் வரப்போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க ஃப்ளேம் ஆன் அப்படின்ட்டு அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல வர அந்த இன்னொரு கேரக்டர் பண்ணாரு, ஓகேவா? அப்ப அந்த இடத்துல சர்ப்ரைஸா இருக்கு. இங்க வந்து கேப்டன் பண்றாருன்ட்டு அவங்களே ரிவீல் பண்ணி விட்டு வேற வழி இல்லாம அவங்களுக்கு போட்டு பிடிங்கி விட்டு கேப்டன் வந்து கேப்டன் பிரபாகர் வர்றாரு, இல்ல தவசி படத்துல உள்ளவரா வர்றாரு, எங்கலண்ணா படத்துல உள்ளவரா வர்றாரு, இப்பெல்லாம் எதிர்பார்க்க விட்டு பார்த்தா அது ஒரு எனக்கு என்ன கேட்டீங்கன்னா அது நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு திங்கிங் தான். ஒரு மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரி டாம் க்ரூஸ் வந்து மாஸ்க் போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஒரு இதில் வரும்போது கேப்டனை வந்து ஒரு மாஸ்க் போட்டு அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறது ஒரு நல்ல மூவ்.
சும்மா நீங்க ரேண்டமா வந்து ஒரு ஏஜெண்டா இருக்காரு, இவர் அந்த கேரக்டரா இதுல நடிக்கிறாருன்னு சொல்றத விட இல்ல அதான் நானும் பயந்தேன், ஒரு கேரக்டரா கொண்டு வந்துருவாங்களோ விஜயகாந்த் சார் வந்து இவங்க டீம்ல முன்னாடி இருந்த ஒரு கேரக்டரா ஒரு வடிவமைச்சிருவாங்களோ ஃபுல்லா ஏஐல நினைச்சேன். பட் இது டிஃப்ரெண்டா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு. இது மிஷன் இம்பாசிபிள்ல வழக்கமா இருக்கிற ஒரு இதுதான், டெம்ப்ளேட் மாதிரி தான். இங்க வந்து ஒரு சிப் ஒன்று வச்சுப்பான் வாய்ஸ் மாத்துறதுக்கு, இங்கே ஒரு மாஸ்க் போட்டுப்பான். பட் என்ன மேட்டர்னா இதுல அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கான்னு கேட்டா இல்ல, ஏஐ வந்து கொஞ்சம் என்னடா பிசர் அடிக்குதுங்கிற மாதிரி குவாலிட்டியில ஒரு விஷயம் அடிக்குது. ஆனா அதே நேரத்துல இது வந்து ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் இல்லைங்கிறதுனால நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு மாஸ்க் தானே என்ன இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து நம்மளே வந்து ஒரு ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் வந்து என்ன கேப்டனு காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு அது சென்சிபிளான ஒரு இதாக இருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் படம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பிரபுதேவா வந்து இந்த பாம் செட் பண்ணி இப்படி தூக்கி போட்டு வருவார்ல, அப்புறம் அண்ணன் போகும்போது ஒரு பிஸ்கட் வரும்போது போட்டு தான் வருவாரு. பார்த்தா அப்புறம் டக்குன்னு வந்து கார் வெடிக்க போயில அப்படி ஜம்ப் ஆகி ட்ரெயினில் ஊதி போய் என்னடா ஐயோ அப்படின்னு ஆரம்பத்திலேயே நம்மளை பயமுடுத்த வைக்கிறாங்க படத்துல. இப்படிதான் இருக்க போதும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க காட்டின அவுட் வந்து கேப்டன் அப்படி காட்டும் போதே வந்து ஐயோ குவாலிட்டி எப்படி இருக்கும் போதே விஜய்க்கு டிஏஜிங் எப்படி பண்ணிருக்க போது. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த நம்ம ட்ரெய்லர் டீகோடிங்ல நம்ம சொல்லியிருப்போம், என்னடா இது ஓவர் கலர் சேச்சுரேஷனா இருக்கு இந்த ஃபயர் இதெல்லாம், அதே தான் அப்படியே எனக்கு படத்துல ஃபர்ஸ்ட் அந்த இது பார்க்கும்போது இருந்துச்சு. பட் டைட்டில் கார்டுக்கு அப்புறம் எனக்கு வேற படமா மாறிச்சு. எனக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் இதுவான மாதிரி, அது ஐடியாவா நல்லா இருந்துச்சு. இந்த அவரை வந்து இதாக காட்டுறது, கேப்டனா காட்டுறது, மாஸ்க் போட்டுருக்கிறது எல்லாமே. பட் எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியா பார்த்தோம்னா கொஞ்சம் பிசர் அடிக்குது, என்ன டைம் எடுத்து பண்ணிடலாமோன்னு தான் தோணுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் மேட் இல்லையா, அது பாலைவனம் எல்லாமே கிரீன் மேட்டே இதுலயே பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. பட் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸ்க்ரீனில் நம்ம என்ன பார்க்குறோங்கிறத வச்சு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். அப்படிங்கிறப்போ வந்து இது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல், இப்படி தான் இருக்க போதா படம் ஃபுல்லாக அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்டு இது இம்ப்ரெஷனே அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் வந்து மிஷன் இம்பாசிபிள் டேக்லேயே வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம். பட் நிறைய பேர் கேட்டாங்க அந்த மாதிரி என்ன அவங்க சாட்ஸு இந்த மாதிரி ஒரு ரா ஏஜென்ட்டாக தான் இருக்காங்க, சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்காங்கிறப்போ மிஷன் இம்பாசிபிள்லேருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லை, சண்டை போடுறாங்க இது மட்டும் காட்டுறாங்கிறப்போ. ஆனால் வெங்கட் பிரபு என்ன சொல்கிறது, இது அந்த ஜான்ரா கிடையாது, அதில் உள்ளவங்க இப்போ ரிட்டையர் ஆகிறாருங்கிறது தான் கதை. அவர் ஃபுல்லாக நம்ம இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் கேட்டாங்க, அதை ஏன் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அவங்க இருக்கிறாங்கன்னா மிஷின்ஸ்லாம் நிறையா காமிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு 3 மணி நேரம் டியூரேஷனுங்கிறப்போ ஆல்ரெடி வந்து ஒரு நிறைய எமோஷனை காட்டணும், ஃபேமிலிக்குள்ளே காட்டணும், பையன் மிஸ் ஆகிறது காட்டணும், நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஷிப் காட்டணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப் காட்டணும். அப்படிங்கிறப்போ நிறைய இதை காட்ட வேண்டியதுங்கிறப்போ இது எனக்கு கேட்டால் இது ஓகேன்னு தான் தோணுது. ஃபுல்லாக வந்து அந்த ஸ்பை அந்த மிஷன் அதுக்குள்ளே இன்டெலிஜென்ஸ்குள்ளே போகாமல் இருக்கிறது பெட்டர்னு தோணுது. பட் அது கொஞ்சம் இல்லாஜிக்கலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் மிஷன் இம்பாசிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டடான ஒரே ஸ்டோரியாக தான் இருக்கும். பாவப்பா வில்லன் வேற ஒரு வில்லனா இருக்கு, அது ஃபிக்ஸ்டான ஒரு கதை. மிஷன் இம்பாசிபிள்ங்கிறது அது ஒரு என்டர்டெய்னரா அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து இவ்வளவு டிஃபரெண்ட் கொடுங்கன்னு அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஆமா, எங்களுக்கு வந்து அது ஒரு வந்து பார்க்கணும், போய் என்ஜாய் பண்ணும் தியேட்டர்ல அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. பட் இந்த படம் அப்படி இருக்கா அப்படின்ற ஒரு கலவையா கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் கட்டாயத்துல இருக்கு. ஒரு ஜான்ரா ஃபில்மா கொடுக்கறதும் வந்து பெரிய பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லியோல அது நடந்துச்சு, ஒரு ஃபுல் ஒரு ஜான்ரா ஃபிலிம் கொடுத்தாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்னா. அதாவது ஆனால் மிக்ஸ்டான ஒரு இது வந்துச்சு, அதுக்கும் கலவையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. பட் இப்போ மங்காத்தா படமே வந்துருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ விநாயக் வந்து அதில் ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர்னு நமக்கு கடைசியில் ரிவீல் ஆகும், ஒரு ப்ரூட்டலான ஒரு ஆளுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும். இப்போது இன்னைக்கு வந்து இருக்கிற மீடியா வந்து அதை முன்னாடியே ரிவீல் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அது சுவாரஸ்யமே இருக்காது. இந்த மாதிரி இந்த படத்துல அஜித் வந்து நெகட்டிவா பண்றாரு அப்படின்ட்டு பேருவாங்க பண்ணிட்டு போகும்போது அப்போ அந்த இடத்துல ஒர்க் ஆகிறது கஷ்டம். அதையும் இந்த படம் வந்து ஒரு 2013 வந்துருச்சு. அந்த படத்தோட ரேஞ்ச் வேற. இந்த படம் வந்து இன்னைக்கு ஒரு மங்காத்தா மாதிரி ஒரு இதாக இது பண்ணுறது கதையாக நம்ம எதுவும் இல்லை, ஸ்க்ரீன் பிளேயாக வந்து பெருசாக புதுமை இல்லை அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு ஹை கொடுக்குது தியேட்டருக்குள்ள மட்டும் ஹை கொடுக்குதுல ஒரு கில்லி மாதிரி இன்னொரு ஒரு படமாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைமில் வந்திருந்தா ஏன்னா சர்ப்ரைஸை வந்து இது பண்ணுறதுக்கு அது என்ன சொல்கிறது, இந்தளவுக்கு வந்து நம்ம பொறுமை இல்லாமல் அந்த மூடுக்கு தான் அடாப்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோமே. பட் நமக்கு வந்து ஒரு அன்னைக்கு வந்து அந்த பழைய ஃபார்ம்ல வந்து இன்னைக்கு ஏற்ற ஜெனரேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டைம்ல என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த டைம்ல என்ன மிஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஜான்ரா சைடு போகணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு வேற விதமா பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஒன் சைடா சாஞ்சிட்டாலும் பெட்டர். இது என்னோட ஒப்பீனியன். இப்போ உங்களுக்கு மாறலாம். இல்லை நான் வந்து விஜய் வந்து எல்லா கலவையான ஒரு இதில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அவர் நாமளாக பண்ணுறதே பண்ணட்டும், கொஞ்சம் வித்தியாசம் காட்டினா போதும்
அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இல்லை எனக்கு வந்து முழுசா பார்க்கணும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மாநாடு மாதிரியான படத்துல வந்து நம்ம விஜய் சாரை வச்சு பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு படம் இன்னும் 2 படம் தான் அப்படின்ற போது அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாமோ, ஓடுது ஓடலை எனக்கு தெரிஞ்சு போட்ட காசு எடுத்துருவாங்க கண்டிப்பா. அந்த பிஸ்னஸா அது எங்க இடத்துல பாதிக்காது. பட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி நமக்கு அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு சார்பா போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் அவங்களுக்குள்ள. இப்போ மாநாடு படம் பார்த்தவங்களுக்கே வந்து நிறைய நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் என்ன எப்படி நடந்தே திரும்ப நடக்குதுன்னு அவங்களுக்கு இப்போ இதான் லைனு ஒருத்தர் நடக்கிறதே லூப்ல மாட்டிக்கிறதா கதை. இதான் வந்து இதை நீங்க ஒத்துக்கிட்டாதான் நீங்க அடுத்த மூவ் ஆகி அடுத்த ஸ்டோரியில ஃபர்தரா போக முடியும். உங்களுக்கு இங்கே லாஜிக்கலா கேள்வி வந்து எப்படிங்க நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எப்படி இந்த மாதிரி வந்து இது மாதிரி பேக் ஃபேர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கோர்ட்ல அப்படி பண்ணா. பட் நான் எதிர்பார்த்தது வந்து கொஞ்சம் சரி ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏதாவது ஒன்று புதுமையாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இது டைட்டிலுக்காச்சும் நான் யோசிச்சேன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கும்ட்டு. ஏன்னா டைட்டிலும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்த மாதிரி எனக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறது அது சும்மா எல்லாருக்கும் ஒரு வழக்கமாக ஒரு மாஸ் ஹீரோஸ்க்கு ஒரு மாதம் ஒரு டைட்டில் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதுதான். அது மட்டும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொன்னா புதுசாக ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி மற்ற விஷயங்களை கோட்டை விட்டுறதுனால இது மிஸ் ஆயிடுது. நிறைய படங்கள் விஜய்க்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த கோட் வந்து அதெல்லாம் சரி பண்ண ஒரு படமாக நான் பார்க்குறேன். இன்னொன்று கொஞ்சம் லியோவில் நம்ம பார்த்த பிரம்மாண்டம் அந்த சிஜி காட்சிகள் சினிமாட்டோகிராஃபி அந்த விதவிதமான ஃபைட்ஸு அது வந்து பார்த்துட்டு நம்ம இதில் பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா திரும்ப பழையதுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆமாம் கடைசியாக கமர்ஷியலாக எப்போ பண்ணார். இப்போ அவர் வந்து பண்ணுற படங்கள் எல்லாமே கமர்ஷியல் படங்கள் தான். பட் வந்து அதில் சின்ன சின்ன வேரியேஷன் அதை கூட வெரைட்டியாக கொடுக்குறது பெட்டராக இருக்கும்னு தோணுது. பட் வாரிசெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஜென்யூன் அட்டெம்ப்ட் மாதிரி தான் இருக்குது. இதனடா விஜயகாந்த் படத்தோட கதை தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ லியோ மட்டும் நான் பாஷா படத்தோட கதைன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் இருக்கும். இதோட கதைகள்லேயே வந்து வேறு இதில் நிறைய இடங்களில் வந்துருக்கும். மாஸ்டர் வந்து நம்ம ஊர்னு சொன்னால் நம்ம ஊருக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹாலிவுட் படமோ ஏதோ வந்துருக்கும் இந்த லைனை வச்சு. பட் இதில் வந்து ஒவ்வொரு அப்படியே இருக்காங்கிறது தான் மேட்ரு. ஒரு சில விஷயங்கள் அப்படியே இருக்கலாம். பட் வந்து அது ஸ்க்ரீன் பிளேவாக வந்து வேற ஒரு ஆக்டர் ப்ளே பண்ணும்போது அவரோட ஸ்டார்டம் எல்லாம் உள்ள வரும்போது கொஞ்சம் வெரைட்டியாக தெரியும். அவ்வளோதான் மேட்ரு. சரி ஓகே. இன்னொன்று பாடல்களை வந்து பெருசாக பேசினாங்க. பிளேஸ் பண்ண தெரியாமல் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அது உண்மை. அது வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்துச்சு இது. ஆனால் ஒரு விஷயம் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஜென்சியை டார்கெட் பண்ணி இப்போ ரீல்ஸ் ஜென்ரேஷனுக்காக தான் அந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்கள என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜென்ரேஷன் தானே பொறுமையே இல்லை. இவங்கள எதுக்கு அந்த பாட்டை வச்சு இது பண்ணி ஒரு ஃபீட் பண்ணும் திணிக்கணுங்கிறது தான் தெரியல. அந்த ஸ்பார்க் சாங் வந்து ஒன்று லாஸ்ட்டாக போட்டு விட்டுருக்கணும். இல்லை முன்னாடியே வந்து இல்லை ஏதோ ஒரு சாங்கை எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி இந்த விசில் போடுறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஒரு இப்போ மட்ட சாங் கூட புரிஞ்சுக்க முடியுது. த்ரிஷா கேமியோ பண்ணியிருக்காங்க. வில்லன் வந்து ஒரு ஈவலான ஒரு தொடர்ந்து ஒரு கொலை நடக்குது அப்படிங்கிறப்போ அது ரெண்டும் ஒரே மாதிரியான பிளேஸ்மெண்ட் தான். அங்கே அஜ்மலை கொண்டுட்டு வந்துருப்பாப்புல பாட்டு, இங்கே மீனாட்சி சௌத்ரியை கொண்டுட்டு வந்துருப்பாப்புல பாட்டு. இல்லை ஈவலான ஒரு விஷயத்த கொலை பண்ணிட்டு அடுத்து ஈவலா கேங்கோட சக்சஸ்ஃபுல்லா மிஷன் போகுதுங்கிறப்போ ஒரு பார்ட்டி சாங்கு அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஸ்பார்க்குன்னு கட் பண்ணி ஒரு ட்ரீமியான ஒரு சாங் போறதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்படி போகுது சரி இது கதையோட போகுது இது கண்ண வெடிக்க போகுது. ஆமா அப்படிதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது த்ரிஷா வந்து அந்த இடத்துல கேமியோ பண்றாங்க. அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அது தியேட்டரில் வந்து ஒரு ஹையான ஒரு மொமெண்ட் கிடைக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சாங் வந்து இது பண்ணிக்கலாம். பட் டியூரேஷன் வந்து ஒரு பிரச்சனையாக தெரியுதான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டேக் ஆஃப் ஆகுது. அதெல்லாம் அது உண்மைதான் ஒத்துக்கிறேன். பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரேஸியாக தான் போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு விருதுன்னு போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் காந்தியோட அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் அடாப்ட் ஆகிட்டேன். எனக்கு அது பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஜாலியாக பேசுறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒய்ஃப்ட்ட அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது எனக்கு அது கண்டினியூ சீக்வன்ஸாக பார்க்கல ஓகே சூப்பராக இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கதையாக வேற இடத்துல ட்ராவல் ஆகும்போது இது எதை நோக்கி போக போகுதுன்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஒரு கலவையாக தான் மிக்ஸ்டாக தான் ஒரு டோப்பமைன் ஏறி இறங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறது, அழுகிறதா இல்லை பாட்டு பார்க்குறதா இல்லை ஃபைட்டை காமெடி சிரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு மோடில் தான் இருந்தது. பட் வந்து இதில் ஆப்வியஸ்லி கெஸ் பண்ணிடுவோம். இதில் வந்து திடீர்னு சஸ்பீஷியஸாக வந்து ஒரு பையன் காணாமல் போகிறான். திடீர்னு வந்து அவனே வந்து இது பண்ணுறான். அவனே வந்து நீ அப்பா தானேன்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறானா. அப்போ இதில் ஏதோ இருக்குங்கிறது ஆடியன்ஸுக்கு ஆஃபீஸாக வந்து கணிக்க முடிகிற ஒரு. ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு உள்ள சண்டைக்கு போயிட்டு அடுத்த நாள் அப்பா தானேன்ட்டு ஒரு அடுத்த நாளே கூப்பிட்டு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நடந்த ஒரு விஷயமா இருந்தது. ஈஸியாக நடந்தது. இன்னொன்று வந்து நம்மளால விஜய் வந்து அழுகிறாரு, ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரசிக்க முடியுது. அதே நேரத்தில் இந்த பையன் வந்து உண்மை கிடையாது, இவன் தானே ஃபியூச்சரில் திரும்ப வரப்போறாங்கிற ஒரு ஃபீலும் வருது. அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த பையன் வந்து காணாமல் போனதுக்கு அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பையன் அப்படியே காணாமல் போகணுங்கிறதுக்கு எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எப்படி வந்து ஒரு இவருக்கு எவ்வளோ பெரிய ஐக்கியம் இருக்கும், இவர் வந்து விட்டுட்டு வந்துட்டாரு,
சும்மா இந்த காணாமல் தொலைஞ்சு போ அப்படின்ட்டு விட்டு வந்த மாதிரி இருந்துச்சு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன யோசிக்க முடியுதுன்னா, ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி ஒரு பதட்டத்தில் இருப்பார், ஒரு கூட்டமே துரத்திக்கிட்டு இருக்கு, ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப அட்மிட் ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறப்போ ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது பையனை வந்து விட்டுட்டு வந்துட்டாருங்கிறத இது பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இல்லாஜிக்கலான ஒரு சீனாக எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் எனக்கு காந்தியோட உலகம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இவன் தானே இப்போ மெட்ரோ ஃபைட்லாம் வரும்போது விஜய் தான் பண்றாருன்றது தெரிஞ்சு விஜய் தான் பண்றாருன்னு தெரியும். பட் வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும்போது 3 விஜய் இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சோம். இந்த நம்ம என்ன நினைச்சோம், ஸ்னேகா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க இறந்துருவாங்க, அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிறதும் பையன் தான், இவருக்கு பொண்ணுன்ற ஒரு கேரக்டரே நமக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம வந்து அந்த விஜய் தான் வந்து இது பண்ணோம். இந்த ஜீவன்கிறது வந்து வேற கேரக்டர். இந்த ஜீவனோட சின்ன வயசா ஒரு விஷயம் அந்த ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி டீப் ஃபேக்லாம் பண்ணி காட்டினாங்களே, அது 3ஆவதா இன்னொரு கேரக்டர் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதனால நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன், அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த டீனேஜில் இருக்க விஜய் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். இப்படியா நினச்சேன்? இல்லை, எல்லாரும் அப்படி தான் நினச்சா சொன்னாங்க நிறைய பேர். சரி, இல்லை எனக்கெல்லாம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஏற்கனவே மாஸ்கோவில் சண்டை போட்டிருக்கேன், அதே மாதிரியான டெக்னிக்கல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஈஸியாக அந்த விஜய் தான் க்ளோனிங் அதுன்னு கொஞ்சம் நம்ம கணிச்சனால அந்த மாதிரி விஷயங்கள் அந்த லேப் கோட்லாம் போட்டு அதெல்லாம் இதில் ட்ரெய்லரில் கணிச்சோம், ட்ரெய்லரில் பார்த்தோம். அதனால வந்து ஒருவேளை இன்னொரு க்ளோனாக இருக்கலாம் கூட நினச்சேன். ஆனால் இவனே வில்லனாக இருப்பா அப்படின்னு நினைக்கல. நான் எதிர்பார்த்தது தான் இதுதான் நடக்க போகுது. இல்லைன்னா இந்த இவர் வந்து இந்த ஜீவன்கிற கேரக்டர் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு இவர் வந்து அவரோட க்ளோனை வந்து ஏவிய விட்டுருக்கலாம், இவர் வந்து அந்த மாஸ்டர் மைண்டாக இருக்கலாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். நீ நல்லா கதை சொல்றானா வெங்கட் பிரபு அப்படி யோசிக்கல. அவர் கொஞ்சம் ஈஸியா வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதை கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல வச்சது வந்து பெருசா அந்த சீக்வலுக்காக வருது. ஆமா, அந்த சீக்வலுக்கு லீட் கொடுக்குறாங்க தான சொல்றீங்க. ஆமா, ஓஜி இது கோட் வர்சஸ் ஓஜி. அத வந்து அந்த டைம்ல அத வந்து இன்டர்வல் பிளாக்கா வச்சிருந்தா இன்னும் இம்பாக்டா இருந்திருக்குமோ அது தெரியல. அதான் கிளைமேக்ஸ்ல வந்து ஜீவன் சாவல அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைஸா இருக்கு. ஜீவன் சாவல க்ளோன் தான் செத்துருக்கானா, அப்ப அந்த மாதிரி ஒரு லீடும் வந்து பயங்கரமா தான் இருக்கு. இதை வந்து அடுத்து பண்ண முடியாது. சரி, விஜய் நம்பி ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, எல்சியூ இருக்கு, இது இருக்கு எல்லாம் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இவருக்கு பதில் இவருன்னு வேற யாராவது பண்ண எடுக்க வேண்டியது. யாரை போடுங்க? சஞ்சய் விஜய் பையனே வச்சு கூட எடுப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அது வந்து எனக்கு இன்டர்வல்ல வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கும், படத்தை முடிச்சிருந்துருக்கலாம். எனக்கு அது தேவையில்லை, போஸ்ட் கிரெடிட் தேவையில்லை. எனக்கு அதை வந்து அதை இன்டர்வல் பிளாக்கா வச்சுட்டு இது வந்து நெகட்டிவா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? விஜய் வந்து சாவர் மாதிரி ஒரு கேரக்டர் வச்சோம்னாலும் அங்கே இப்போ ஒருத்தர் 2 பேருமே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா காட்டியா? இல்ல, அது சாகர மாதிரி சொல்லல. நான் என்ன சொல்றேன், அந்த க்ளோன் அங்கேயே இருக்கு, இன்னொரு க்ளோனை ஏவி திருந்துற எனக்கு அந்த அட்வைஸ் போட்டு திருத்து அதை அவரே வச்சுட்டாரு. என்ன பூமர் மாதிரி பேசுறேன். என்னன்னா இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். அந்த க்ளோனை ஏவி விடுறது ஆனால் அங்கேயே இருக்கட்டும், மாஸ்கோலயே இருக்கட்டும், அதை க்ளோனை கண்ட்ரோல் பண்றது இவன் தான். இப்போ அங்கே செத்துட்டான்ற போது இன்னொரு க்ளோன்ட்ட அதே மாதிரி பேசுற சீனே தியரியும் பார்த்தேன் பிரதர். நான் வந்து இந்த மாதிரி க்ளோனுங்கிறத கண்டுபிடிச்சோன்னே விஜய் வந்து ஒருத்தர் சரி ஜீவன் நம்பி வந்த பையன் வந்து இல்லை அவன் வந்து கெட்டவன் தெரிஞ்சு கொண்டுட்டாரு, பாதியிலே கொண்டுட்டாரு. கொண்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக வந்து இந்த காந்திங்கிற கேரக்டர் வந்து வேற வேற க்ளோன்ஸ் வந்து துரத்துறமா இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சூப்பராக இருந்துச்சு கேட்க. இல்லை, மல்டிவர்ஸில் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ல பண்ணிருப்பாங்க. மல்டிவர்ஸ்ல வந்து நம்ம வேற எந்திரன் மாதிரி வந்து ஒரு 20-40 க்ளோன் வந்து அங்கே நின்று இருக்கும். பட் இருந்தாலும் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் நல்ல ஐடியா. ஒரு ஏதோ ஒரு ஜான்ரா. சரி, இவ்வளவு நம்ம ஃபேன் தியரிக்கு நடுவுல அவர் ஒன்று வச்சிருந்தாரு, அதை தான் நம்ம பார்த்தோம். ஆக்டிங் இருக்கான்னு பார்த்தா காந்திக்கே வந்து 2 வெரைட்டியில நடிச்சிருந்தாரு. ஒரு வயசானதுக்கு அப்புறம் ஒரு நிதானம் இருக்கும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அந்த ஃபைட் சீன்ஸ்ல மட்டும் அவரோட வேகங்கள்லாம் இருக்கும், அக்ரெஷன் இருக்கும். மற்றபடி ஃபேமிலியில பேசும்போது, ஸ்னேகாட்ட பேசும்போது அவர் இது இந்த விசில் போட டைம்ல 2008 பேசுவார்ல, ஜாலியா துருன்னு இருப்பாரு, அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. இதுல வந்து அப்படி ஒரு நிதானமா சட்டலா பேசுவாப்ல. ஜீவன்கிற கேரக்டரோட இது பேசும்போது கூட நிதானமா தான் பேசுவாரு, பெருசா ரியாக்ட் பண்ணாம அப்புறம் அப்படிலாம் பேசுவாரு. நல்லா இருக்கும் அதெல்லாம். அந்த அந்த டைலாக்கும் நினைச்சேன். விஜய் வந்து ஒரு ஆக்டரா வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அப்பப்போ கமர்ஷியல் படங்களை யூட்டிலைஸ் பண்றது ஒரு நல்ல டேக் ஆஃப் ஆகுறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் விஜய் வந்து எல்லாருக்கும் வேணுங்கிறத கொடுக்குற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. புரியுதா? அவரோட எல்லா ஃபேன்ஸுக்கும் எல்லா ஆடியன்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறனால அவரால் ரொம்பவும் அந்த தனிச்சு போய் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. மேபி பண்ண முடியும்னா அது எப்படி முடியுங்கிறத ஆடியன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லிட்டோம். இல்லை, அதுவும் தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கமர்ஷியல் அப்படின்ற போது அவங்க எந்த ஒரு லைன் எடுத்து அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதில் நீங்கள் வந்து எனக்கு கதையை புதுசாக கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்கன்னு கேட்குறதும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் விஷயம் தான். விஜய் வந்து ஒரு டிஏஜிங் பண்ணதுக்கு வந்து விஜய் மாதிரியே இல்லைன்னு சொல்லி அடிக்கிறோம், ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவரை வந்து வெங்கட் பிரபு வந்து காந்திங்கிற ஒரு கேரக்டர் வந்து தொப்பை வச்சு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் வேறு மாதிரி காட்டுறது ஐடியாவில் தான் இருந்தால் சொல்கிறது. ஒரு தார் மாதிரி
தார் என் கேம்ல எப்படி காமிச்சாங்களோ அது மாதிரி காட்டு. அந்த மாதிரி காட்டினா ஒத்துக்குவாங்களா அவங்க? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ட்ரோலா வயசானாலும் சிங்கம் தான் எதுக்கு என்ன பண்ணாலும் பண்ற ஒரு அடி வாங்கும், என்ன பண்ணாலும் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுது வாய்ப்புகள் இருக்குங்கிற அதிகமான ஒரு பட்சத்துல ஒரு சேஃபான ஒரு பிளே பண்றதுதான் விஜய் படங்களுக்கு வந்து ஒரு சேஃபான இதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, இந்த படம் அப்படி இருந்தாலுமே அடுத்து பண்ணக்கூடிய ஹச் வினோத் படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அது என்ன கேட்டீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டா இருக்குமான்னு தெரியல. எப்பவுமே வினோத் வந்து ஒரு நிறைய வந்து சோசியல் மெசேஜ் சொல்லணுங்கிறது தான் படம் எடுக்கிறதா வந்து சொல்றாரு. நிறைய மக்களுக்கு வந்து நிறைய அறியாமல் இருக்கு, நிறைய தகவல்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. அதை என் படம் மூலமா வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கலைஞன் கிடையாதுன்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஸோ அவர் வந்து மோர் ஓவர் கிராஃப்டை தாண்டி அது வந்து அவரோட படங்கள் வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்றதா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதாவது கருத்தா இருக்காது. இப்போ நம்ம வந்து அவர் பண்ண படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதுல ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். கண்டிப்பா. இப்போ பேங்கை பத்தி நம்ம இப்படி நினைச்சிருக்கோம்னா பேங்க் அப்படி இயங்குறது இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு, அது உண்மைதான். இன்னொரு போலீஸை பத்தி சொல்றாருன்னா போலீஸ் அப்படி இயங்குறது இல்லைன்னு சொல்றது ஒரு உண்மைதான். பட் அது உங்களுக்கு ஒரு 5 படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த தீரன் படம் பண்ண வினோத்தையும் சதுரங்க வேட்டை பண்ண வினோத்தையும் தான் எதிர்பார்த்தீங்க அஜித் படங்களை. அது கண்டிப்பா நடக்கல, ஒதுக்கிட்டு தான் ஆகணும். நேர்கொண்ட பார்வையில நடந்துச்சு. இப்ப நேர்கொண்ட பார்வை வந்து ரீமேக் அப்படின்றதுனால கதை இதுதான், அதுக்குள்ளதான் அஜித் சார் நடிச்சாவுன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம அதை கொண்டாடிட்டோம், இதுதான் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இல்ல அது நேர்கொண்ட பார்வை தேவையான படம் தான் நம்ம சமூகத்துக்கு. எஸ்பெஷலி வந்து அஜித் சொல்லியே வந்து அஜித்தை வந்து பாண்டேக்கு சப்போர்ட் பண்ணி அஜித்தை வந்து ட்ரோல் பண்றாங்கிற இதுல அப்ப இந்த படம் வந்து எவ்வளவு தேவைங்கிறது நமக்கு புரியுது நம்ம சமூகத்துக்கு. பட் அதே நேரத்தில் நேர்கொண்ட பார்வை வந்து ஹெச் வினோதோட வேலையை பார்த்தோம்னா ஒரு ஃபைட் சீன் எக்ஸ்ட்ரா இருக்கும், பேர் சேர்த்துருப்பாரு, அவ்வளோதான், பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. பட் நம்ம வந்து சதுரங்க வேட்டையிலையும் இல்லை வசனங்களாக மாறி இருக்கும், அதுவும் பெரிய ஒர்க்கு தான். ஏன்னா வந்து ஹிந்தியில இல்லைன்னு சொல்லலை ப்ரோ. இப்போ அப்படி பார்த்தா மோகன் ராஜா அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்தகன் படத்தில் வந்து பிரசாந்த் அப்பா வேலையை பண்ணியிருக்காரு. ஓகேவா, வாழ்க்கை பூரா ரீமேக் வந்து நம்ம எவ்வளோதான் பண்ண முடியும், நம்ம அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அவரோட கதைக்குள்ள அவரோட பிரில்லியன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு தீரன் அதிகாரம் ஒன்றுலையும் வந்து இந்த சதுரங்க வேட்டையிலையும் ஒன்று பார்த்துருப்பீங்க. அது வந்து அஜித்தை வச்சு எடுத்த 3 படங்களையுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த லெவல் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அது இருக்கு. ஏன்னா வந்து வலிமை வந்து உருவானது வந்து ஏன்னா அஜித் வந்து விஜய் மாதிரி ஒரு கடையத்துல இருக்காரு. அவரும் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் சொல்லணும். இப்போ வந்து அவர் நினைச்சிருந்தா மங்காத்தா மாதிரி ஒரு கதையாக சொல்லிருக்கலாம். நெகட்டிவான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் வச்சு துணிவை சொல்லியிருக்கலாம். டார்க் டெவிலா அது வந்து ஏன் பண்ண முடியலன்னா இப்போ அஜித்துக்கு ஒரு கட்டாயம் இருக்கு, புரியுதா உங்களை? ஃபுல் ஃபிளட்ஜாக நெகட்டிவ் அவராலையும் அடிக்க முடியாது. இப்போ விஜய் வச்சு எடுக்கும்போது அது எப்படி நார்மலான ஒரு அஜித் படமா இருந்ததோ அந்த மாதிரி தான் எனக்கு அடுத்த படமும் இருக்குன்னு தோணுது. சரி, ரைட்டு, பார்க்கலாம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அதுதான் வரும். மெயினாக மியூசிக் யாருன்ற சண்டை தான் வரும் போல. அனிருத்தா இல்லை வேற யாரா அப்படின்னு. அனிருத் பண்ணால் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கடைசி படம் அனிருத்தா அப்படின்னு போகலாம், இல்லை ஏஆர் ரஹ்மான் கூட வச்சு ட்ரை பண்ணலாம். ஹச் வினோத் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது தெரில, இல்லை வழக்கம் போல ஜிப்ரான்ட்டே போகிறாரா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு கோட்ல பற்றின விஷயங்களே வந்து இதுதான், இது மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விளக்கம் வந்து நம்ம பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா முட்டு கொடுக்குறீங்க நல்லாவே இல்லை அப்படின்னு கழுவி ஊற்றினாலும் கழுவி ஊற்றுங்க, தாராளமாக லாஜிக்கோட கழுவி ஊற்றுங்க. இல்லை நீங்கள் படத்தை படமாக அப்படி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தோணலாம். பட் ஜானரா இதுதான் புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பீனியன் வந்து மாறலாம். ஆமாம், இல்லை இந்த படத்துக்கு இதுதானே பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரலாம். இல்லை நீங்கள் பேசுறது சரியில்லை ப்ரோ, முட்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது நீங்கள் என்ன பாயிண்ட் சொல்கிறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டே நாங்கள் முட்டு கொடுக்குறீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு எதுக்கு முட்டு கொடுக்குறோம், என்ன பாயிண்ட் அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் மாற்றிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்களை வந்து நாங்கள் விடைபெறோம். ஓகே டாட்டா, பை பை.